அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்டார். தலை தப்பியது, காது கிழிந்தது. இஸ்ரேல் கொடூர தாக்குதல், 90க்கும் மேற்பட்டோர் மரணம், 300க்கும் மேற்பட்டோர் காயம். உலகம் முழுவதும் கண்டனக் குரல்கள். பென்சில்வேனியாவில் சனிக்கிழமை மாலை நடந்த வெளிப்புற பேரணியில் டொனால்ட் ட்ரம்ப் சுடப்பட்டார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பிறகு தனது முதல் கருத்தை சொன்னபோது ஒரு தோட்டா தனது வலது காதின் மேல் பகுதியை துளைத்ததாக அவர் கூறினார். ட்ரூத் சோஷியல் தளத்தில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி துப்பாக்கிச் சூடு தனது தோலை எவ்வாறு கிழித்தது என்பதை விரிவாக விவரித்தார். அந்த பதிவில், ஏதோ தவறு இருப்பதாக உடனடியாக எனக்கு தெரியும். நான் ஒரு விசிங் சத்தம், துப்பாக்கிச் சூடுகளை கேட்டேன். உடனடியாக தோலை கிழிப்பதை உணர்ந்தேன். நம் நாட்டில் இதுபோன்ற ஒரு செயல் நடக்க முடியும் என்பது நம்ப முடியாதது என்று அவர் மேலும் கூறினார். நான் 2-3 நிமிடங்கள் அவனை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தேன். பிறகுதான் சீக்ரெட் சர்வீஸ் காவலர்கள் மேல் நோக்கி அவனை பார்த்தார்கள். பிறகு 5 வெடிச்சத்தம் கேட்டது. அதன் பிறகு என்ன நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று கூறினார். பட்லரில் ட்ரம்ப் தனது பேரணியில் சில நிமிடங்களில் இருந்தபோது சுமார் 10 பாப் ஒலிகள் அவரது உரையை குறுக்கிட்டன. இது கூட்டத்தை குழப்பத்தில் ஆழ்த்தியது. முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது மேடையின் பின்னால் சரிந்தார். அவருக்கு பின்னால் சிவப்பு தொப்பி அணிந்த ஆதரவாளர்கள் கூச்சலிட்டு அவரை தமது உடல்களால் மறைக்க முயன்றனர். ட்ரம்ப் பேரணியில் துப்பாக்கிச் சூடு நேரில் கண்டவர் கூறும்போது, சீக்ரெட் சர்வீஸ் ஆட்கள் துப்பாக்கியால் சுட்ட நபரின் தலையை வெடிக்கச் செய்வதற்கு முன்பு துப்பாக்கி ஏந்திய நபர் கூரையின் மீது ஊர்ந்து செல்வதை பார்த்ததாக கூறினார். இந்த கொடூரமான செயலின் போது விரைவாக நடவடிக்கை எடுத்த சட்ட அமலாக்க மற்றும் முதல் பதிலளிப்பவர்களுக்கு அதிபர் ட்ரம்ப் நன்றி என்று ஒரு அறிக்கை கூறுகிறது. அவர் நலமாக இருப்பதாகவும் உள்ளூர் மருத்துவ வசதியில் பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் அது மேலும் கூறுகிறது. மேலதிக விவரங்கள் பின்னர் வரும் என்றார். இந்த தாக்குதலை அனைவரும் கண்டிக்க வேண்டும் என்று அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இந்த வகையான வன்முறைக்கு அமெரிக்காவில் இடமில்லை என்று அவர் கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் மீதான தாக்குதலுக்கு உலகெங்கிலும் உள்ள பல உலகத் தலைவர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இங்கிலாந்து பிரதமர் கியர் ஸ்டார்மர் இந்த தாக்குதலுக்கு கடுமையான வார்த்தைகளில் கண்டனம் தெரிவித்ததோடு துப்பாக்கிச் சூடு சம்பவத்தின் அதிர்ச்சியூட்டும் காட்சிகளால் திகைத்துப் போனேன் என்று கூறினார். தாக்குதலுக்குப் பிறகு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அனைவருக்கும் சகிப்புத்தன்மை நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். பென்சில்வேனியா பேரணியில் துப்பாக்கிச் சூடு நடத்திய பின்னர் காது மற்றும் கன்னத்தில் இரத்தத்துடன் மேடையிலிருந்து அழைத்துச் செல்லப்பட்ட முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பாக உள்ளார். துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் நபரை தனது பணியாளர்கள் கொன்றதாக இரகசிய சேவை கூறுகிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பார்வையாளர் கொல்லப்பட்டார். மேலும் 2 படுகாயமடைந்தனர். முன்னாள் அதிபர் ட்ரம்பின் பேரணியில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தால் நான் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைகிறேன். அவர் பாதுகாப்பாக இருப்பதற்கு நன்றி. அமெரிக்காவில் அரசியல் வன்முறைக்கு இடமில்லை. நாம் அனைவரும் அதை கண்டிக்க வேண்டும் என்று ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். இரு கட்சிகளுக்கும் பென்சில்வேனியா எவ்வளவு முக்கியமானது என்பதற்கான அறிகுறியாக ட்ரம்ப் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் மற்றும் முதல் பெண்மணி ஜில் பிடன் ஆகியோர் சனிக்கிழமை பென்சில்வானியா மாநிலத்தில் பிரச்சாரம் செய்தனர். பிடன் கேபிட்டல் ஹில்லில் 2 பெரிய ஜனநாயக கட்சி குழுக்களின் உறுப்பினர்களை கிட்டத்தட்ட சந்தித்தார். அவர் தனது மறுதேர்தல் பிரச்சாரத்திற்கான வேகத்தை மீண்டும் அதிகரிக்க விரும்புகிறார். அதே நேரத்தில் அவரை பதவி விலகுமாறு கோரும் ஜனநாயக கட்சியினரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. தெற்கு காசாவில் உள்ள அல் மவாசி முகாமை இஸ்ரேலிய படைகள் தாக்கியதில் குறைந்தது 90 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டாக்டர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ் கூறினார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறுகையில், தாக்குதலின் இலக்கு என்று இஸ்ரேல் கூறிய மூத்த ஹமாஸ் இராணுவ தளபதி முகமது டெய்ஃப் கொல்லப்பட்டாரா என்பது உறுதியாக தெரியவில்லை. இருப்பினும் இந்த படுகொலை முயற்சி இஸ்ரேலுக்கு நன்மை பயக்கும் என்று அவர் கூறினார். ஒரு ஹமாஸ் இராணுவ தளபதியை கொள்கிறோம் என்று சொல்லி பல அப்பாவிகளை கொடூர கொலை செய்திருப்பதை எதிர்த்து உலகம் முழுவதும் கண்டனக் குரல்கள் எழுந்துள்ளது.